இன்று மக்களுக்கான எதிர்க்கட்சி என்ற தலையங்கத்தின் கீழே ஊடகங்களுக்கு முன்பு நாங்கள் வந்து கருத்து வெளியிடுவதற்கான பிரதான காரணம் மாகாண சபை தேர்தல் சட்டம் சம்பந்தமாக மாகாண சபை தெரிவுக்குழுவினுடைய பாராளுமன்ற தெரிவுக்குழுவினுடைய நடக்கும் விடயங்கள் மக்களுக்கு மக்கள் மயப்படுத்த வேண்டும் என்றதுக்காக தான் நாங்கள் இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த வகையிலே என்னுடன் எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய செயலாளர் நாயகம் ரஞ்சித் மத்தும் பண்டார் அவர்களும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய செயலாளர் நாயகம் நிசாம் காரியப்பர் அவர்களும், அத்தோடு எங்களுடைய குழுவினுடைய இன்னொரு உறுப்பினர் தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர் மனோ கணேசன் அவர்கள் இன்னும் சில நேரத்தில் வருகை தர இருக்கின்றார். அந்த வகையிலே இந்த சந்திப்பை, இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்ததுடைய நோக்கம் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை இழுத்தடிப்பு செய்வதற்கான எடுக்கும் சில யுத்திகளை பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான். குறிப்பாக 2026 ஆண்டு மார்ச் மாதத்திலே இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு அமைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த குழுவினுடைய அறிக்கை 3 மாதத்துக்குள்ளே பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ற நிலையில் கட்டிலே இருக்கின்றது. ஆனால் முதலாவது கூட்டத்திலே கௌரவ விஜித ஹேராத் அந்த குழுவினுடைய தலைவர் தங்களுடைய பெரும்பான்மை வைத்து தாங்களாகவே தலைவராக நியமித்த கௌரவ வெளிவார அமைச்சர் இல்லை முதலாவது அறிக்கையை நாங்கள் 3 மாதத்துக்குள்ள வழங்கினால் போதும் என்று சொன்னதிலே எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தபடினாலே நாங்கள் அதை பெருசுபடுத்தவில்லை. ஆனால் தற்பொழுது நடக்கும் விடயங்களை பார்க்கும் பொழுது அரசாங்கத்துக்கு இந்த தேர்தலை இந்த குறிப்பிட்ட திகதிகளுக்குள்ளே அது குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ளே நடத்த வேண்டும் என்ற எண்ணம் அரசாங்கத்துக்கு இருக்கிறது போல தெரியவில்லை. ஏனென்றால் மாகாண சபை தேர்தல் சம்பந்தமான இந்த குழுவினே முதலாவது அமர்வு மார்ச் மாதத்தில் நடந்தது. 2வது அமர்வு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி நடந்த பொழுது சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய ஒரு முக்கிய உறுப்பினர் வெறுவேறு நாங்கள் எதிர்பார்த்தாலும் ஒரு கனிஷ்ட ஒரு ஜூனியர் ஆபீசர் தான் கவுன்சிலரை தான் அனுப்பியிருந்தார். அந்த வகையிலே அவரிடம் நாங்கள் சில விடயங்களை முன்வைத்திருந்தோம். இந்த விடயங்களுக்கு விளக்கம் தருமாறு. முதலாவது விளக்கம் தான் மாகாண சபை தேர்தல் 2017ஆம் ஆண்டிலே அதுக்கான எல்லை நிர்ணய ஆணைக்குழுவினுடைய அறிக்கை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்ததுக்கு பிறகு பாராளுமன்றம் அந்த எல்லை நிர்ணய ஆணைக்குழுவினுடைய அறிக்கையை நிராகரித்ததுக்கு பிறகு பிரதமர் ஒரு குழுவை நியமித்து அந்த பிரதமருடைய குழுவினுடைய அறிக்கை தந்து அந்த அறிக்கையின்படிதான் அடுத்த கட்ட நகர்வுகள் நடக்க வேண்டும் என்று சட்டத்தில் இருந்தாலும் கூட அந்த அறிக்கை கிடைக்காதபடியினாலே இனி அடுத்த கட்டம் என்ன செய்வதுன்றது சட்டத்திலே இல்லை. அப்ப இது சம்பந்தமான சட்டமாதிபருடைய விளக்கத்தை நாங்கள் கேட்டிருந்தோம். இது முதலாவது விடயம். 2வது விடயம், கௌரவ அமைச்சர் அவர்கள் நான் தனிநபர் சட்டமூலம் ஒன்றை முன்வைத்திருந்தேன். அந்த சட்டமூலத்தை சிபாரிசு பண்ணதை மறுத்திருந்தார். அது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஒன்றுக்கு முரணான விடயம் என்று சொல்லி. ஆனால் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணான விடயம் அல்ல என்றதை நான் அது ஆவணங்களுடன் வழங்கியிருக்கின்றேன். என்றால் 2024ஆம் ஆண்டிலே பார்லிமெண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஊடாக கமிட்டி ஊடாகத்தான் அந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அப்ப அதனால அது சட்டத்துக்கு முரணானது இல்லை என்று நான் சொல்றேன். அமைச்சர் சட்டத்துக்கு முரணானது என்று இந்த விடயம் சம்பந்தமாக சட்டமாதிபருடைய ஆலோசனையை நாங்கள் கேட்டது 2வது விடயம். 3வது விடயம், மாகாண சபை சட்டம் 2017ஆம் ஆண்டு மன்னிக்கணும் 87ஆம் ஆண்டு சட்டத்துக்கு பெண்கள் இளைஞருடைய பங்களிப்பு இல்லாட்டி பெண்களுக்கும் இளைஞருக்கும் ஒரு கோட்டா சிஸ்டத்தை உள்வாங்கினால் இதை எப்படி செய்கிறது என்றதை மாகாண சபை அந்த திருத்த சட்டம் மன்னிக்கணும் 87ஆம் ஆண்டு சட்டத்துக்கு எவ்வாறு உள்ளடக்குவது என்றது ஒரு விடயமும், அதே போலதான் என்னுடைய தனிநபர் சட்ட மூலத்துக்கும் பெண்கள் இளைஞருடைய அந்த உள்வாங்கிறதுக்கான என்ன வழிகள் இருக்கின்றதை அந்த ஆலோசனை வழங்குமாறு கேட்டிருந்தோம். ஆனால் 7ஆம் தேதி நடைபெற வேண்டிய கூட்டத்துக்கு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி நடந்த கூட்டத்திலே சொன்ன இந்த வழிகாட்டலை ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி நடக்கிற கூட்டத்தில் அவர் சமர்ப்பித்திருக்கணும். ஆனால் அரசாங்கம் இந்த சித்திரை புது வருடத்தை முன்னிட்டு இந்த ஏப்ரல் 22ஆம் ஆண்டுக்கான அந்த ஏப்ரல் 22ஆம் தேதி இருக்க வேண்டிய அந்த கூட்டத்தை இல்லாமல் செய்ததுக்கு பிறகு மே மாதம் 7ஆம் தேதி, அதாவது ஒரு மாதத்துக்கு பிறகு நாங்கள் மீண்டும் கூடிய பொழுது அந்த சட்டமாதிபர் திணைக்களத்துடைய அந்த அதிகாரியிடம் நாங்கள் அந்த அறிக்கையை கேட்ட பொழுது அவர் அலட்சியமான ஒரு பதில், தனக்கு கூட்டு குறிப்பு கிடைக்கவில்லை, தான் அது சம்பந்தமாக தயார் நிலையில் வரவில்லை ஒரு விவகாரமாக அந்த பதிலை அவர் வழங்கி சென்றிருந்தார். இப்போ நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம், ஒரு சட்டமாதிபர் இல்லாவிட்டால் சொலிசிட்டர் ஜெனரல் போன்ற ஒரு பொறுப்பு கூறக்கூடிய ஒரு அதிகாரி இந்த கூட்டங்களுக்கு வர வேணும். ஏப்ரல் 7ஆம் தேதியில் ஒரு மாதத்துக்குள்ளே நாங்கள் கேட்டு இந்த விடயங்களை வழங்க முடியாவிட்டால் இது சில நேரம் அந்த அதிகாரியுடைய தவறாக இருக்கலாம், இல்லாட்டி அரசாங்கமே சில நேரம் இதை இப்படி செய்ய சொல்லி சொன்னார்களான்ற சந்தேகம் எங்களுக்கு வருவது நியாயமான சந்தேகம் நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே நான் குறிப்பிட விரும்பிய விடயம் என்று சொல்லி சொன்னால், மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கத்துக்கு விருப்பமில்லை. நாட்டினுடைய பொருளாதார நிலை மோசமாக போகின்றது, விலைவாசியில் அதிகரித்து கொண்டு போகின்றது, உரம் தட்டுப்பாடு, இப்படி பல பிரச்சனை இருக்கின்றது அரசாங்கத்துக்கு. இந்த பிரச்சனையின் காரணமாக நாங்கள் மக்களுக்கு முன்பு சென்று வாக்கு கேட்க முடியாது, வாக்கு கேட்டால் எங்களுக்கு தோல்வி ஏற்படும், அதனால நாங்கள் தேர்தலை நடத்த மாட்டோம் என்று அரசாங்கம் தன்னுடைய நிலப்பாடை அறிவிக்குமா இருந்தால் நாங்கள் எங்களுடைய காலத்தை இந்த குழுக்களுக்கு சென்று நாங்கள் அனாவசியமாக வீணடிக்க தேவையில்லை. அப்படி இல்லாவிட்டால்
உடனடியாக என்னுடைய தனிநபர் சட்டமூலத்தை உள்வாங்கினால் அரசாங்கம் ஒரு மாதத்துக்குள்ளே இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தேவையான சட்டங்களை இந்த நாட்டிலே கொண்டு வரலாம். அந்த வகையிலே மிக வேகமாக இந்த விடயத்தை நாங்கள் செய்ய வேண்டும் எதிர்பார்க்கின்றோம். என்றால் குறிப்பாக மாகாண சபை தேர்தல் இல்லாத பொழுது மாகாணங்கள் ஆளுநருடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கின்றது. பல லட்சம் கோடிக்கணக்கான நிதிகள் இந்த ஆளுநரூடாக அந்த பிரதேசங்களிலே வழங்கப்படுகின்றது. அதே போலதான் இன்று ஜனநாயகத்துக்கு விரோதமான அரசியலமைப்புக்கு விரோதமான என்று கூட இதை பார்க்கலாம். நான் எங்களுடைய சட்டத்தரணியரிடம் அந்த கேள்வியும் நாங்கள் கேட்கலாம் நினைக்கின்றேன். மாகாண சபைக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் தான் சுகாதாரத்துறை. ஏன்னா தற்பொழுது ஒரு அறிக்கை, அதாவது தற்பொழுது ஒரு ஆவணம் வழியிலே வந்திருக்கு. சுகாதார அமைச்சர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அந்த மாவட்டத்துடைய சுகாதார விடயங்கள் சம்பந்தமாக ஆராய்வதற்கு நியமித்திருக்கிறார். இது எவ்வாறு சட்டத்துக்கு சட்ட ரீதியாக இருக்குமான்றதும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே மாகாண சபையிலே தேர்தல் நடைபெறாமல் இருக்கிறதினால் ஆளுநர் அந்த மாகாணத்தை நிர்வாகம் செய்வதால் இன்று பல சிக்கல்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம். அதன் காரணமாக உடன் இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றதை வலியுறுத்தும் வகையாகத்தான் இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.